Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பால் லாஸ்ட் கேம் மூவிக்கான வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல காகமி வந்து இப்ப செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். அவனோட கிளாஸ் தான் காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்டா செகண்ட் இயர் வந்ததனால அவனை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கான் கிளாஸ்ல. நான் வந்துட்டு அமெரிக்கால இருந்து வரேன். என்னோட ஃபியூச்சர் கோலே வந்துட்டு NBA பிளேயர் ஆகணும் பாஸ்கெட்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாரும் வந்துட்டு இவன் ரொம்பவே யூனிக்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து காகமி பிராக்டிஸ் பண்ற இடத்துலயே அவன் வேற லெவல்ல ஒரு பால் டங்க் பண்றான். அவனுக்கு ஈக்குவலா யாராலையும் கீப் அப் பண்ணவே முடியல. அப்ப காகமி வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை கொடுக்குறான். அமெரிக்கால லேண்டதோட கம்பேர் பண்ணா இங்க பாஸ்கெட்பால் எனக்கு ரொம்பவே போர் அடிக்கு அப்படின்னு நீ நினைக்கிற அது மூஞ்சிலே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இல்ல நான் அப்பெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், அப்படி நினைக்கிறது இப்ப எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த கிளாஸ்லயுமே காகமி வந்துட்டு தனியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னப்பா இந்த அமெரிக்கால இருந்து வந்த பையன் எப்பயும் தனியாவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த பாஸ்கெட்பால் கிளப் கூட ஏதோ ஒரு வம்பு வச்சுக்கிட்டான் போல, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். இது ரொம்பவே போரிங்கா இருக்குது, யாராவது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ற மாதிரி வாங்கலேண்டா அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து காகமி அப்படியே சாயங்காலம் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். என்ன யாராவது எனக்கு பின்னாடியே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி தான் குறுக்கவும் கூட நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப காகமிக்கு ஒரு போன் வருது. அலெக்ஸ் தான் கால் பண்ணிருக்கான். அவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் அலெக்ஸ்மே யார்கிட்டயே வந்துட்டு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் கண்டிப்பா இதுக்கு அக்செப்ட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு இருந்தவர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தோட தான் இருந்தேன் இந்த பையன் மேல. ஆனா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கேம் பிளேவை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நானு. சோ உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த சீன்ல இப்ப காகமி குரோகோ மத்த சேரியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மேட்ச் பாக்குறதுக்காக ஒண்ணா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப கேம்ல ஒரு ரிப்போர்ட்டருமே சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் வந்துட்டு அமெரிக்காலே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான ஒரு டீம் ஜேபர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே 18 வயசு தான். ஆனா NBA பிளேயர்ஸ்க்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு விளையாடுவாங்க. அவங்க வந்துட்டு இப்ப ஜப்பானுக்கு வந்திருக்காங்க கேம் விளையாடுறதுக்காக. அப்ப ஃபுகுடாவுமே சொல்றான், நம்ம டோரா கோச்சுக்கு தான் ரொம்பவே லக். அவர் தான் வந்துட்டு அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆக்ட் பண்றதால அவருக்கு ஃப்ரீயாவே அந்த மேட்ச் பாக்குறதுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாரும் அமெரிக்கால இருந்து வந்ததால அவங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியாது, அதனால டோரா தான் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறாரு ரெண்டு பேரும் நடுவுல. இந்த அமெரிக்கன் டீம் எதிர்த்து எந்த ஜாப்பனீஸ் டீம் விளையாட போகுது அப்படின்னா டீம் ஸ்டார்கி. அந்த டீம்ல யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைஜோ டீமோட கேப்டன், அப்புறம் டோவோ டீமோட கேப்டன், அப்புறம் யோசன் டீமோட கேப்டன், அப்புறம் சுட்டாகு டீம்ல மியாஜின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருப்பாங்க. அவன் அப்புறம் ராகுசன் டீம்ல இருக்க சப்ஸ்டிட்யூட் பிளேயர் ஒருத்தன். இப்படி 5 டீம்ல இருந்து 5 பேர் விளையாட போறாங்க. அதனாலேயே இந்த 5 டீம் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ்மே இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்வமா. சோ இப்போ வந்து ஜேபர் வாக் வெர்சஸ் ஸ்டார்கிக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டிப் ஆஃப்ல ஜேபர் வாக் பிளேயர்ஸ் தான் பால வாங்கிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஜேபர் வாக் டீமோட கேப்டன் தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் வேணும்னே காசமாட்சு கையில பால கொடுத்த மாதிரி தான் காசமாட்சுக்கு ஃபீல் ஆகுது. அந்த பால அவங்க கொண்டு வந்து ஈஸியா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. அடுத்து ஜேபர் வாக் பிளேயர் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் பால பாஸ் பண்ண பாக்குறான். பட் அந்த பால ஈஸியாவே ஸ்டீல் பண்ணி நம்ம பிளேயர்ஸ் கொண்டு வராங்க. பாஸ் பண்ணி சூப்பரா கொண்டு வர கடைசி யோசன் டீமோட கேப்டன் வந்துட்டு ஒரு பால ஷூட் பண்ணிடுறான். இப்ப ஜேபராகோட கேப்டன் கையில பால் இருக்குது. இவ்வளவு நேரம் அமைதியா நின்னுகிட்டு இருந்தே குரலி வித்தையை காட்ட ஆரம்பிக்கிறான். பால செம்ம ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே பால ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருந்தே டக்குன்னு ஒரு செகண்ட் கையை நீட்டுறான். பார்த்தா பந்தய காணோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பால் அவன் பின்னாடி இருக்குது. கரெக்டா அதை எல்போ வச்சு பின்னாடி கூடிய குத்தி விட்டுறான். அதை அவனோட டீம் பிளேயருக்கு அக்யூரேட்டா பாஸ் போக அவங்க டீம் பிளேயர் ஈஸியாவே ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த அவங்க டீமோட 6 நம்பர் பிளேயர் கிட்ட பால் இருக்குது. இவன் டிஃபெண்ட் பண்றதுக்கு மியாஜி நின்னுகிட்டு இருக்கான். இவன் பால வச்சு நல்லா அவனை ஃபேக் காட்டிக்கிட்டு இருக்கான். பால் அப்படியே பின்னாடி தூக்கி போடுற மாதிரி கையில தான் வச்சிருக்கான். அவனு பின்னாடி திரும்பிட்டு முன்னாடி பார்த்தா இவன் மூஞ்சிலே பந்த தூக்கி அடிச்சிடறான். அடுத்து இதே மாதிரி ஜேபராகோட 12 நம்பர் பிளேயர் வந்துட்டு ராகுசன் பிளேயர் ஒருத்தன் நல்லா வச்சு ஃபேக் காட்டி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அழகா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். அதே மாதிரி ஈமேயோசியும் அவங்க டீம் 7 நம்பர் பிளேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபேக் காட்டிட்டு முன்னாடி வந்துடுறான். ஈமேயோசி எப்படியே முன்னாடி வந்துடுறான். பட் அவனை நல்லா உள்ள வச்சிடறான் கீழே. ஈமேயோசி விழுந்ததுக்கு அப்புறமா இவன் அப்படியே நாக்கு நீட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. ட்ரீட் பால பொறுத்தவரை ஹை டெக்னிக் யூஸ் பண்றப்ப ஸ்கோர் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அமேசிங்கா இருக்கும் தான். ஆனா இவங்க ஒண்ணு அதை மட்டுமே பண்ற மாதிரி தெரியல. அவங்க வந்துட்டு நம்ம டீம்ல இருக்க எல்லாரையும் கீழே வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க கீசேக்கு ரொம்ப கடுப்பாகுது. அதே மாதிரி மிடோரிமா முரசைக்கு வர ஆகாசி எல்லாரும் இதே தான் ஃபீல் பண்றாங்க. அடுத்து ஜேபராக் டீமோட கேப்டன் வந்துட்டு 3 பிளேயர்ஸ் தாண்டி அசால்ட்டா உள்ள வந்து அவன் 8 நம்பர் பிளேயர் கிட்ட கொடுக்க அவங்க 8 நம்பர் பிளேயர் யோசன் கேப்டன் தாண்டி அழகா ஒரு பால் ஷூட் பண்றான். சோ ஃபைனலி கேமுமே முடியுது. ஜேபராக் 86, ஸ்டார்கி டீம் வந்துட்டு 6 பாயிண்ட்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா வின் பண்றாங்க இந்த கேமை. சரி நம்ம தோத்துட்டோம், நம்மளே போய் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காசை மடிச்சு முன்னாடி அவங்க கேப்டன் கிட்ட கை கொடுக்க வரான். அப்போ ஒருத்தர் மைக்க கொண்டு வந்துட்டு நீங்க ரொம்பவே அமேசிங்கா விளையாண்டீங்க, ஏதாவது ஃபேன்ஸ்க்காக 1-2 வார்த்தைங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறான். அதுக்கு அவனும் வந்துட்டு இந்த கேமை பத்தி எல்லாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அது எனக்கு வாந்தி தான் வரும். இங்க இருக்க எல்லாருமே இல்ல இந்த கண்ட்ரில இருக்க எல்லாருமே எதுக்கு முதல் பாஸ்கெட்பால் விளையாடுறீங்க, எல்லாரும் ஜஸ்ட் குவிட் பண்ணிருக்கீங்க, எல்லாம் செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உங்களால குரங்குங்க கூட சேர்ந்து சும்மா கேம் கூட விளையாட முடியாது, ஆனா நாங்க குரங்கு கூட விளையாண்டுருக்கோம், அதான் இப்ப உங்க கூட விளையாண்டோம் இல்லையா. சோ நீங்க எல்லாருமே வந்துட்டு குரங்குங்க தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிக்கோங்க. சோ குரங்குங்களுக்கு எல்லாம் பாஸ்கெட்பால் விளையாடுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசமாட்சோட கையிலேயே எச்சு துப்பிட்டு போயிடுறான். அப்ப அவங்க போகும்போது நம்ம கோச் டோரா வந்துட்டு நில்லுங்கடா பொடி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. எதுக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. நம்ம இதுக்கு ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் வச்சுக்கிடலாம் அடுத்த வாரமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா சின்சியரா இருக்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா ஊரை பார்த்து ஓடிடணும் அப்படின்னு சொல்றாரு. நாங்க அதுக்கு விளையாட தெரியாதவங்க கூட எல்லாம் இன்னொரு மேட்ச் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 8 நம்பர் பிளேயர் கேக்குறான். அப்ப அவங்க கேப்டன் வந்துட்டு இல்ல இரு, இந்த வாரம் நாங்க இருந்து நீ பேசுனது எவ்வளவு தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த குரூப் மெசேஜ் பண்ணி யாரை கூப்பிட்டுருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5 பேர் வந்து நிக்கிறாங்க. ஆகாசியுமே வந்துட்டு நம்ம எல்லாரும் திரும்ப ஒரு டீம்ல விளையாட போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப டோரா வந்துட்டு நல்லவேளை நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி அவங்க 2 பேர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறேன். நான் அவங்களையுமே இன்வைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரா சொல்றாரு. ஆமா எங்க எல்லாரையுமே பீட் பண்ணது அவங்க
அவங்க 2 பேர் தானே, அவங்க இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்றான். நேரோ குரோக்கோ காகமி 2 பேருமே வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆகாஷி கேக்குறான். அவங்களுமே இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரா சொல்றாரு. ஹியூகா, டாக்கோ அப்புறம் வாக்கமாட்சி இவங்க 3 பேர் தான் சப்ஸ்டிட்யூட்ல இருக்க போறாங்க. இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் டோராவுமே வந்துட்டு சரி இப்ப எல்லாருமே வந்துட்டீங்க, ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்காக ஒண்ணு கூடி இருக்கோம்னு சொல்லிட்டு ஜாபர்வாக்குக்காக இன்ஸ்டா நம்ம அடுத்த வாரம் கேம் விளையாட போறோம். இது ஒரு ரிவெஞ்ச் மேட்ச், அதனால இதுக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடையாது. சோ ஒரே வாட்டில வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வாரமா இவங்களுக்குள்ளே பிராக்டிஸ் மேட்ச் போட்டு வேற லெவல்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு லாஸ்ட் டே பிராக்டிஸே இப்ப பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம டோரா வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ கேக்குறா. அந்த ஜாபர்வாக் பயல்களை பார்க்கலாம் அவங்க ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் காசுல தான் ஒரு வாரமா நல்லா குடிச்சிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி வாடியாரா மேட்ச்க்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒண்ணா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே காகமி 2 பேரும் ஒண்ணா விளையாட போறாங்க. அப்ப அவன் வந்துட்டு ஆமா குரோக்கோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டோரா போனதுல இருந்து அவனையுமே ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அந்த கிளப்புக்குள்ள ஜாபர்வாக் பிளேயர்ஸ் எல்லாருமே அப்படியே குடிச்சிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் நம்ம டோரா வராரு. என்னப்பா கூட எதுவும் குழந்தைய ட்ரிப்பு கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கேக்குறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குரோக்கோ பக்கத்துலயே வந்து நின்று இருக்கான். நீ எப்படி ஏன் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. குரோக்கோ அப்படியே அவங்க கிட்டே பேசுறான். என்னோட பேரு டெட்சியா குரோக்கோ, நாளைக்கு விளையாட போற கேம்ல நானுமே உள்ள இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். என்னடா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, குழந்தைய கூட்டு வந்து விளையாட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் எந்திரிச்சு வந்துட்டு வீட்டுக்கு போக குழந்தை அவங்க அம்மா தேட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எதுக்காக எங்களை பார்த்து குரங்குங்க பாஸ்கெட் பால் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இன்னொரு பக்கம் ஜெனரேஷன் மிராக்கிள் பிளேயர்ஸ் பிளஸ் காகமி எல்லாருமே வந்துட்டு இவனை பாக்குறதுக்காக அந்த கிளப்புக்கு தான் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு அப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வராங்க. அப்ப குரோக்கோமே வந்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க எல்லாரும் குரங்குங்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அப்படி இருந்தாலுமே நீங்க சொல்றதுக்காக நாங்க எதுக்கு பாஸ்கெட் பால் விளையாடாம இருக்கணும், பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அப்ப அவங்களோட டீம் கேப்டன் அப்படியே எந்திரிச்சு வந்து குரோக்கோவை ஒரு எத்திடுறான். சும்மா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத, குரங்குங்களோட ஒப்பீனியன்ல நான் ஒண்ணு கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டை பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரம் காகமி டக்குன்னு இவன் அடிக்க வந்துடுறான். இவன் விலகிடுறான். அப்ப அவங்க டீம்ல ஒருத்தன் வந்துட்டு சரி நீங்க எல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஈக்குவல் மாதிரி தான் தெரியுறீங்க, இருந்தாலுமே நீங்க எல்லாரும் வந்துட்டு குரங்குங்க தான், சரி இருந்தாலும் என்ன இப்ப வாங்கலை நம்ம வேணா இங்கே ஃபைட் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஆகாஷ் வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். குரோக்கோ வந்துட்டு ஆகாஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ என்ன சொல்ல வருவேன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா புரியும், இவங்க கிட்ட நம்ம இங்க ஃபைட் பண்ணக்கூடாது, நாளைக்கு கேம்ல அங்கதான் நம்ம யாருன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா அப்படின்னு குரோக்கோ சொல்றான். நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய இடம் இது இல்ல அங்க, சோ அங்க நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாரையும் கூட்டு போறான். இதை பாத்துக்கிட்டு இருந்த அவங்க டீம்ல ஒருத்தன வந்துட்டு பாரா பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, சரியான கோலைங்களா தான் இருக்காங்க, நாளைக்கு எல்லாரும் என்ன டைப்பர் மாட்டிட்டு வந்துக்கோங்க, பேண்ட்லயே உச்சா போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனோட நேம் வந்துட்டு சில்வர், அந்த ஒயிட் முடி இருக்காங்களே அவனோட பேரு சில்வர், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான கேரக்டர். அப்ப ஆகாஷ் இவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு வாய மூடுங்கடா, நாளைக்கு நீங்க தோக்க போறீங்க அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறான்.